என்னாச்சு ரத்னம், ஏன் உம்முன்னு இருக்க? என்ன போன பசங்களை காணா. காலையில 5 மணிக்கு கிளம்புனாங்க, இன்னும் வீடு தேடி வந்து பாடல. எதுக்காக வெளியில போனாங்கன்னு தெரியல. மணி 7 ஆகுது, இன்னும் ஆளை காணா. எதுக்கும் ஒரு ஃபோன் அடிச்சு பாருவேன். அடிச்சு பாத்துட்டேங்க, நாட் ரீச்சபிள்னு இருக்கு. நாட் ரீச்சபிளா? ஆமாங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு புரியலங்க. எனக்கும் தாங்க புரியல. என்னடி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன்க்கா. என் பொறுமைய நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. என்னாச்சு செம்பா? நீங்க பேசாதீங்க மாமா, நான் எங்க அக்கா கிட்ட பேசுறேன். என்னடி இப்ப உனக்கு பிரச்சனை? அதத்தான் நானும் கேக்குறேன். என் பிள்ளைய என் கண்ட்ரோல்ல வைக்காம நீ உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறியே, என்ன பிரச்சனை உனக்கு? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு எவ்வளவு சந்தோஷப்படுற நீனு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லக்கா. செம்பா, நீ பேசுறதெல்லாம் நியாயமே இல்ல. ஏன் நீங்க பேச மாட்டீங்க? என்ன பண்ணாலும் நீங்க உங்க பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுல மட்டும் என்னோட அருமை உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஏங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ என்கிட்ட தானே கேக்குறா, நானே பேசிக்கிறேன். ஆஹா, பொண்டாட்டி பேச்சை கேட்டோன்னே அப்படியே அடங்கிடுவாரு. செம்பா, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அததான் நானும் கேக்குறேன். என் பிள்ளைக்கு அந்த புள்ள வேணாம், கல்யாணம் பண்ணி வைக்காதக்கான்னு எவ்வளவோ கெஞ்சினேன். கேட்டியா நீ? இப்ப என்ன நடந்துச்சு பாத்தில? அவளும் அத்தோன்னு விட்டுட்டு ஓடிட்டா. ஓடுனவ அப்படியே போடான்னு போய் தொலையாம அவளை பிடிச்சிட்டு தேடுறேன் வைக்கிறேன்னு என் பிள்ளை எம்பிட்டு கஷ்டப்படுறான். இதுக்காக தான் நான் அப்பயே வேணான்னு சொன்னேன். என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது எது நல்லபடியா நடக்கும்ன்றது எனக்கு தெரியாதா? என்னமோ என் பிள்ளை மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பிடிச்சி பாலாங்கலத்துல தள்ளி விட்டுட்டேன். உன் 2 பிள்ளைங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கு. நான் ஒன்னுன்னு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை கொத்து மாதிரி. அந்த புள்ள வாழ்க்கையை மட்டும் இப்படி நடுத்தருவில் நிறுத்திட்டீல நீனு. கடைசியா உன் புத்திய காமிச்சிட்டீலக்கா. செம்பா, போது நிறுத்துக்கா. நானும் பொறுமையா போய் போய் இப்ப பெரிய பூகம்பமே வந்து வெடிச்சு கிடக்கு. நானும் எம்பிட்டு தான் பொறுமையா இருக்கிறது? எதுவும் கேட்க வேண்டாம் அக்கா வச்சு, எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு இப்ப என் புள்ள வாழ்க்கையும் நடு ரோட்ல தான் நிக்கிது. என் கல்யாணத்துல என் வாழ்க்கையில தான் விளையாண்டுருக்கன்னு பார்த்தா கடைசியில என் புள்ள வாழ்க்கையில நீ விளையாண்டுட்டீல. எப்படிக்கா உனக்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு மனசு வருது? சரி, உன்னை அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. செம்பா, என்ன வார்த்தை பேசுற நீ? நானும் அடி அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். உன் பையன் தான் லவ் பண்ணேன்னு சொன்னா. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னா. ஏன் நீ கூட தானே சொன்ன, முன்னாடியே பார்த்த பொண்ணுதான்க்கா, கல்யாணம் போற கடைசி நேரத்துல ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நீ தானடி சொன்ன. என்னமோ நானே அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரில பேசுற. என்னமோ உன் வாழ்க்கைய நான் கெடுத்தேன்னு சொல்ற. நானும் அந்த மாப்பிள்ளைய வேணாம் தானே சொன்னேன். அப்புறமா அவரோட அந்தஸ்தை பார்த்துட்டு நீ தானே சரி சரின்னு சொன்ன. அப்பயே நான் உன்னை வந்து கேட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு ஓகேவான்னு. அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? அக்கா அவர் வசதி வாய்ப்போட இருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ தானே சொன்ன. சொன்னியா இல்லையாடி? சொல்லுடி. இப்ப வந்துட்டு என்னைய கூட சொன்னீனா? அப்பவே நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். நீ தானடி சரின்னு சொன்ன. சொல்லுடி. நான் சரின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பணக்கார மாப்பிள்ளை இப்படிதான் இருப்பாங்கன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும்லக்கா. என்னதான் நான் பணத்தாசை பிடிச்சு நான் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் நீ என் மடியில தட்டி சொல்லியிருக்க வேண்டியதானே. உன் தங்கச்சியா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி தானே பண்ணியிருப்ப. ஆனா நான் உனக்கு சித்தி பொண்ணு, அதனால தானே என்னை இந்த மாதிரி அம்போன்னு விட்டுட்ட. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடி. நீ பண்ண தப்புக்கெல்லாம் ஏன் மேல பழைய போட்டுக்கிட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன், நீ என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இம்புட்டு நடந்திருக்கேன். உன் ரூமுக்கு வந்து ஏன்டி நீ இப்படி பண்ற அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்டிருப்பேனா? நீயும் ராஜாவை என்னன்னு கூட பாக்குறது இல்ல, வீட்டுக்கு வந்த மருமகளையும் என்னன்னு கூட பாக்குறது இல்ல. அவ காணா போய் இத்தனை நாள் ஆகுது, எங்கயாவது போய் தேடணும் வைக்கணும்ன்ற தோணுச்சா உனக்கு? வந்துட்டா என்னைய குறை சொல்றதுக்கு. நீ அப்பவே கட் அண்ட் ரைட்டா எனக்கு இந்த பொண்ணு வேணவே வேணான்னு முடிவோட இருந்திருந்தீனா நான் ஏன்டி அவளை பிடிச்சி கட்டி வைக்க போறேன்? அதுவும் இல்லாம உன் பையன் லவ் பண்ண பொண்ணு, நீ எது சொல்றதா இருந்தாலும் அவன்கிட்ட தான் சொல்லணும். அது என்ன மொத்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், நீ என்கிட்ட வந்து நிக்கிற. நீ நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன் சொல்லு பாப்போம். அப்ப இம்புட்டு நாளா மனசுக்குள்ளார இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா நீ? இந்த பிள்ளைய காணமே ஒரு நாளாவது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என்கிட்ட வந்து கேட்டிருப்பியா? பெரியமா வாடா. எப்ப போனவன் எப்ப வர வீட்டுக்கு? என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் விடு. எங்க போயிட்டு வர? நாங்க வேலையா வெளியே போயிட்டு வரோம். ஏமா? உங்க அம்மா தான் கேக்குறாள, நீ எங்க போயிட்டு வரங்கிற உண்மையை சொல்லு. அக்கா நான் பேசிக்கிறேன், நீ பேசாம அமைதியா இரு போதும். என்னம்மா இப்ப? எங்கடா போன? உன்னைய பெத்தவனா?
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ எங்க ஊர் சுத்திட்டு வர? இப்படியே உன் காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறியா? எப்ப பாரு எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்றது இல்ல. ஓடி போய் பெரியமா பெரியமான்னு அவங்க கிட்டே சொல்ற. அவங்க உன்னை வளர்த்தவங்க, அவ்வளவுதான். நான் தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்ற அறிவு இல்ல உனக்கு? மா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி தாம் தூம்னு குதிக்கிற? என்னடா ஆகணும்? நீ எங்க போயிருக்க எங்க வரேங்கிறத நான் சொல்லி மத்தவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க அப்படியா நடக்குது? மத்தவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுக்காக மத்தவங்களை குறை சொல்றதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்ல. என் புள்ள சரியில்லை, அவ்வளவுதான். ஏமா நீ வேற, அவனுக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாது, நீ வேற எதுக்குமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஆமாடா, நான் பேசுறது எல்லாம் உனக்கு தேவையில்லாததுதான். ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன், புருஷனும் அம்பொன்னு விட்டுட்டு போயிட்டான். ஆனா நீ எனக்கு துளி கூட மதிக்கிறதே இல்லைல்ல. நான் யாருக்காகடா உயிர் வாழணும்? யாருக்காகன்னு சொல்லுடா. அந்த மனுஷன் போகும்போது அப்படியே நானும் உன்னை அம்பொன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். உனக்காக இந்த உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேனே, என்னைய சொல்லணும்டா. உனக்கு எங்க தெரிய போகுது என்னோட தியாகம்லாம்? மா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உன்கிட்ட சொல்லாம போனதா தானே? மா பெரியம்மா கிட்ட கூட நான் சொல்லாம தாமா போனேன். இன்ன வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது நான் எங்க போனேன் எங்க வந்தேன்னு. நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிற? கம்பேர் ஒன்னும் பண்ணலடா. நீ வெளியில போயிருக்கன்ற விஷயம் கூட உன் பெரியம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். நீ அந்த மாதிரி இடத்துல தானே அம்மா வச்சிருக்க. ஏன்டா ஏன் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா நான் அங்க போறேன், அம்மா நான் இங்க போறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானேடா இருந்த. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா நான் உனக்கு பிடிக்காதவளா போயிட்டேன், அப்படிதானே? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நான் உனக்கு பிடிக்காதவளாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா என் பையனை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நீ படுற கஷ்டத்தை கூட என்னால பாத்துக்க முடியலடா. இதுக்காக தான் நான் வேண்டாம் வேணான்னு படிச்சு சொன்னேன். கேட்டியா நீ? இப்ப பாரு, உன்னை நட்டாத்துல விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதை யாரு கேட்டீங்க? இப்ப பாரு, லோன்னு தெருவுல அலைஞ்சுக்கிட்டு இருக்க அவளை தேடிக்கிட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடா? இப்ப என்னம்மா சொல்ல வர? நானே என் பொண்டாட்டிய காணன்ற துக்கத்துல இருக்கேன், நீ வேற தேவையில்லாம அழுது சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஏன் சொல்ல மாட்டேன்? நான் அழுவுறதெல்லாம் பார்த்தா உனக்கு சீனாதான் தெரியும். இதுவே உன் பெரிய அழுவட்டும். இங்க பாருடி, நீ பேசுறதா இருந்தா நீ மட்டும் பேசு. எதுக்கு தேவையில்லாம நடுப்புற என்ன இழுக்கிற? சோ ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ வேற சும்மா அழுக்கை நிப்பாட்டுமா. பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. என் புள்ள வாழ்க்கை தான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. மா எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ உள்ளார போறியா இல்லையா? சே, வீட்டுல வந்தாலும் நிம்மதியே இல்ல. போமா உள்ளார. பெரியம்மா, எங்க அம்மா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாச்சா விடுடா, அவளும் புரியாம தான் பேசிட்டு போறா. அவ மேல எந்த தப்பு இல்ல. அவ உன் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கா. அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டா. நான் அதை அப்பயே மறந்துட்டேன், விடு. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க தான் போனீங்க? யார பார்க்க போனீங்க? ஏன் இம்புட்டு நேரம் ஆச்சு? அது வந்துமா அண்ணன், நான் சொல்றேன், எங்க கம்பெனி விஷயமா ஒரு டீலரை பார்க்க தான் போனோம். அவரு திருநெல்வேலி தாண்டி இருக்காரு, ரொம்ப தூரம் இல்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போறோம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரா, அதனால சாப்பிட்டுட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. சரி, ஜீவாவை பத்தி என்னடா முடிவு பண்ணிருக்க? அதான் பெரியமா, எனக்கு ஒன்றும் புரியல. நான் திரும்பியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். திரும்பியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏத்துக்குவாங்கல்ல? சரி, எதா இருந்தாலும் பார்த்து பண்ணு. சரி பெரியமா. சிரிச்சிட்டு இருக்கிய? ஒன்னும் இல்ல. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நீ அடிக்கடி இந்த கோயிலுக்கு தானே வருவ? ஆமா. அதான் நினைச்சு பார்த்தேன். ஏன் நீங்களும் இந்த கோயிலுக்கு தான் வருவீங்களோ? பின்ன உன்னை பாக்குறதுக்காகவே இந்த கோயிலுக்கு வருவேன் நானு. நிஜமாவாத்தான்? உண்மையா தாண்டி சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் உன்னை பாக்குறதுக்காக நான் இந்த கோயிலுக்கு வருவேன். நீ தான் வீட்டுக்கு வந்தா பேசக்கூட மாட்டியே. வாரத்துல 2 நாள் இந்த கோயிலுக்கு நீ வந்துருவ. அப்புறம் ஓரமா நின்று பார்த்துட்டு அப்புறம் நான் பாட்டுக்கு போயிடுவேன். உன்னை இந்த கோயிலுக்கு பார்க்க வரலாம்னு இருந்தா நிறைய பேர் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன புரியல? என்னைய பார்க்க வந்தா இந்த கோயில்ல யார் உங்களை திட்ட போறா? ஆமா, உன்னையவே பார்த்துட்டு இருந்தா சாமி கும்பிடாம போனா ஐயர் திட்ட மாட்டாரா? அட பாவி. அவருக்கு அவர் பிரச்சனை, அச்சதைய வாங்கிட்டு காசு போடாம போறானேன்னு. எனக்கு ஏன் பிரச்சனை, நீ திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறியேன்னு. ஏன்டா? என்ன கீதா? நான் சில நாள்ல வராம இருப்பேனே, அப்பெல்லாம் என்ன எங்க வந்து பாப்பீங்க? ஆமா, அதுதான் பெரிய கொடுமையே. ஏன், என்னாச்சு? நீ கோயிலுக்கு வரமாட்டேங்கிறது எனக்கு தெரியாதுல்ல? ஆமா.
கோயில் ஃபுல்லா சுத்துவேன், சுத்திக்கிட்டே இருப்பேன். வரவங்க போறவங்க எல்லாம் இன்னும் இந்த பையன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை கோயில கூட்டுறானோ துடைக்கிறானோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்போ என்னால நிறைய அடிதடிலாம் வாங்கியிருக்கீங்க போல. ஏன் கேக்குற, ஒரு சில பேர் என்னை பைத்தியம்னு நினைச்சு காசெல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா? என்ன அத்தா சொல்றிய? அட உண்மையதான் கீதா சொல்றேன். சுத்திட்டே இருப்பேனா அப்படியே அழுக்காயிடும். ட்ரெஸ் அழுக்காதனால நான் ஏதோ பிச்சை எடுக்காதான் வந்திருக்கேன்ட்டு கோயிலுக்குள்ளாரதான் வரக்கூடாதுப்பா, இங்க போய் உட்காருப்பான்னு சொல்லி உட்கார்லாம் வச்சுட்டாங்க. அட பாவிகளா. உன்னால நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? அதுக்கப்புறமா பார்த்தா நீ வந்திருக்கவே மாட்ட. சரி, நான் அந்த தெருமுக்குள்ள நின்னுக்கிட்டு பார்த்துட்டு கிளம்பிடுவேன். சாரி அத்தா. எதுக்கு கீதா சாரி சொல்ற? இல்ல, என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல அததான் சொல்றேன். பரவாயில்ல விடு, கடைசியில நீயே எனக்கு ஒய்ஃபா அமைஞ்சிட்டீல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோயில் தான். அப்படியா? ஏன் அப்படி சொல்றிய? என்ன, இந்த கோயில்ல இருக்கிற சாமியே அப்பா சாமி, உன் மாமா பொண்ண உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், தயவு செஞ்சு என் கோயிலை விட்டு வெளியே போயிருப்பா, நீ நடந்து நடந்து கோயில் உள்ளார போயிட போகுது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஐயோ, கரெக்டா சொன்னீங்க அத்தா. என்னமோ கீதா, என்னமோ கீதா, அப்பெல்லாம் ஒரு த்ரில் இருக்கும் தெரியுமா? நீ பாத்துருவியோ இல்ல யாராவது பாத்துட்டு போய் சொல்லிருவாங்களோ அப்படி இப்படின்னு இருக்கும். இப்பெல்லாம் அப்படி இல்ல, இந்த லைஃபே ஒரு ஜாலி தான் இல்ல. அப்பெல்லாம் நான் உங்களுக்கு என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். எந்த நம்பிக்கையில நான் உங்களுக்கு வைஃபா வருவேன்னு நீங்க நினைச்சீங்க? எனக்கும் ஒன்றும் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முருக கடவுள் தான். அவருக்காக வேண்டி நான் சஷ்டி விரதம்லாம் இருந்தேன்னா பாத்துக்கோ. பாருடா, எனக்காக வேண்டி சஷ்டி விரதம்லாம் இருந்தீங்களா? என்ன, உன்னைய கல்யாணம் பண்ணணும் தான் சஷ்டி விரதம்லாம் இருந்தேன். உண்மையாலுமே பழிச்சிருச்சு. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. என்ன இல்லையா? அது சரி, இவ்வளவு சொல்றீங்க அத்தா. நீ மனசு ஃபுல்லா நீ மட்டும் தாண்டி இருக்க, ஐ லவ் யூ டி கீதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் மனசு முழுக்க நீ தான் இருக்க கீதா. ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. என்னை பிடிக்கும்னு சொல்ல வைக்கிறதுக்கே நான் அந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. இன்னும் நான் இதெல்லாம் சொன்னா எங்க திரும்பி என்கிட்ட கோச்சுக்குவியன்னு தான் நான் எதுவும் சொல்லாம இருக்கேன். நீ ஏன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டியான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன் கீதா. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நாள் வரும். அதுக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த சொல்லாத ஒருவன் இவன் என்றோடு வளர்த்தான், அது தப்பான கருத்தா தண்ணீரும் எழுத்தா ராசாவே உன்னை நம்பி. தம்பி. சொல்லுங்கம்மா. ஏன்பா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? சாமி பார்க்க போலையா? இதோ போறோமா. கடைசியா எங்களை தான்ப்பா வெளியில விட்டாங்க. நிறைய சாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சாமி பார்க்க முடியாது. அச்சோ, நாங்க சீக்கிரமா வந்த மாதிரி தானே இருந்துச்சு. இல்லம்மா, இப்ப நாங்க வரும்போது தான் நிறைய சாத்துனாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா சாமி பார்த்துருக்கலாம். அச்சோ, இவ்வளவு தூரம் வந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே. உன்னை நினைக்கலனா நான் வேணா குங்குமம் துண்ணூறு தரட்டுமா? பூசிக்கிறீங்களா? சரிம்மா. தம்பி, அவங்க உங்க ஒய்ஃப் தானே? ஆமாம்மா. அவங்களுக்கும் நீங்களே வச்சு விட்டுருங்க. சரிம்மா. இந்தாப்பா, எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆண்டி. அவங்க உங்க ஒய்ஃப் தானே, அவங்களுக்கும் வச்சு விடுங்கப்பா. எடுத்துக்கோங்க. கீதா. வச்சு விடுங்க அத்தா. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். துளியும் தான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுது. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்ட நினைக்கையில் உள்ளூர கல்லூரது. இன்னைக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். இப்ப உனக்கு என்னம்மா பிரச்சனை? எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? நான் எப்படி இறந்துட்டு போறேன்? இதனால உனக்கு என்ன கஷ்டம்? டேய், பெத்த அம்மாடா நானு. பெத்த அம்மான்னு சொல்லி என் லைஃபை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டில. நான் எங்கடா உங்க ரெண்டு பேத்துக்குள்ளார வந்தேன்? அவளை எனக்கு பிடிக்காதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி பிரிக்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை, தெரியுமா? நீ இவ்வளவு தூரம் சொல்லணும் நான் அதை நம்பணுமா? அவளை எவ்வளவு திட்டி இருப்ப. நீ பண்ற தப்பெல்லாம் தட்டி கேக்குறதுனால தானே அவளை இவ்வளவு திட்டி இருப்ப. எல்லாரும் சொன்னாவ நீதான் ஏதாவது சொல்லியிருப்ப அப்படின்னு. இதுதான் எனக்கு கோவமா வருது. பெத்த அம்மாவை நம்பாம எவ்வளோ ஒருத்தியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க பாரு. இங்க பாருமா, இப்போதைக்கு எனக்கு சண்டை போடுற மூடே இல்ல. எனக்கே 1008 டென்ஷன் இருக்கு. தயவு செஞ்சு என் ரூமை விட்டு வெளியில போயிரு. போக முடியாதுடா. ரெண்டுல ஒண்ணு தெரியாம
நான் இங்கிருந்து போக மாட்டேன். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? ஒழுங்கா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்து வைக்கிறேன். அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த ஜென்மத்துல அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் 7 எடுத்து கூட பார்க்க மாட்டேன். அது உனக்கும் நல்லா தெரியும். தேவையில்லாம இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுமா. ஏன் நடக்காது? உன் அம்மா நானு. எனக்கும் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்ற ஆசை இருக்காது? நான் என்ன ஜடமா? ஓடுகாலியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு. அம்மா, தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்கமா. என் கோவத்தை ரொம்ப தூண்டுற. ஒழுங்கு மரியாதையா நீ இந்த ரூமை விட்டு வெளியே போல. என்னடா பண்ணுவ? போக மாட்டேல? சரி, நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போறேன். அதுக்கப்புறம் நீ எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். போகட்டுமா? அதுக்கு தானே நீ ஆசைப்படுறப்ப. நீ ஆசைப்படி, நீ இங்கே இரு, நல்லா நிம்மதியா இரு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஏன்டா இப்படி சொல்லி சொல்லியே என் வாயை அடக்கிற? நான் என்ன பாவம் பட்டேன் உனக்கு? எப்பவுமே என் பேச்ச கேட்கணுன்ற எண்ணமே உனக்கு வராதா? நான் என்ன தாண்டா பண்ணணும் உனக்கு? என்ன பண்ணாலும் அம்மான்ற நினைப்பு வரவே மாட்டேங்குதே. ஏன்? இங்க பாருமா, நான் இந்த சீனெல்லாம் பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு நீ இந்த ரூமை விட்டு வெளியே போறியா, இல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? நானே போறேன். போய் தொலைறேன். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து நான் இப்படி ஒண்டிக்கட்டையா நிக்கிறேன். எல்லாம் யாருக்காக? உனக்காக தான். ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு நாள் நான் இல்லாதப்பதாண்டா என்னோட அருமை உனக்கு புரியும். அதெல்லாம் புரியும் போது நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. சும்மா அழுது நடிச்சிட்டு இருக்காதம்மா, போமா. பண்ணு. இந்த அம்மாவை அழ வைக்கிறீல்ல, நீ இன்னும் படதா போற. நான் வரேன். ச்சே, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியே இல்ல. எல்லாமே ஒன்னால தாண்டி. நீ என்னை விட்டு போகாம இருந்திருந்தீன்னா எனக்கு இவ்வளவு பேச்செல்லாம் தேவையா? யாரு நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு நீ என்னை விட்டுட்டு போன? நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் போயிருப்பேன். எனக்கு தெரியும்டி உன்னைய பத்தி. ஆனா நான் நல்லா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எப்ப நீ என்னை விட்டுட்டு போனியோ அப்பத்துல இருந்து நான் உன் நினைப்பாதான் இருக்கேன். அதையே உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னோட நினைவுகளோட வாழ்ந்துடலாம் தான் இருந்தேன். போனவை எதுக்கிட்டு திருப்பி வரணும்? எனக்கு மறுபடியும் சந்தோஷத்தை கொடுத்த. இப்ப பாதியிலே புடுங்கிட்டு போயிட்ட. நான் என்னடி பாவம் பண்ணேன் உனக்கு? உன்னை லவ் பண்ணேன், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? சொல்லுடி. எங்கேயோ போய் ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. கொஞ்சம் பொறுமையா என்கிட்ட பேசி இருந்திருக்கலாம்ல. நானே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவு பண்ணி உனக்கு சொல்லி இருந்திருப்பேன். இப்படி தடார்னு என்னை விட்டுட்டு போலான்னு மட்டும் முடிவு எடுத்துட்டீல நீ. நான் எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா ஜீவா? வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும். சொல்லு இந்து. ராஜா, பிஸியா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்து, சொல்லு. என்ன விஷயம் இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? என்ன இந்து, ஜீவாவை பத்தி ஏதாவது? சே அதெல்லாம் இல்லடா. பின்ன என்ன விஷயம்? இல்ல, நீ சொன்னில ஜீவாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. ஆமா. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். இப்ப ஆபரேஷன் பண்ண அந்த பொண்ணு உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்களா டாக்டர். ஆபரேஷனுக்கு 8 லட்சம் செலவாகுமா. அந்த 8 லட்சம் கையில இல்லாதனால ஆபரேஷன் பண்ணாம தள்ளி போயிட்டு இருக்கு. நான் அப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமா? யாருக்கு? அந்த பொண்ணுக்கா? ஆமா ராஜா. அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு விசாரிச்சதுல விமலாவா. ஸ்ரீ நர்சிங் ஹோம்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. முடிஞ்சா பண உதவி ஏதாவது பண்ண முடியுமாடா? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான், அவ தான் பாத்துக்கிறா. எனக்கு கால் பண்ணி கேட்டா. நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். 8 லட்சம், அவ 4 லட்சம் வச்சிருக்காளாம். நீ ஒரு 4 லட்சம் மட்டும் கொடுத்தீன்னா அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல லெஃப்ட் ஓவரி இல்லையா, ரைட் ஓவரியில் ஏதோ வீக்கமாக இருக்கு போல. அது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான். பண்ணிட்டோம்னா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. இல்லைனா கர்ப்பப்பையே எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருமா. பாவம் சின்ன பொண்ணு, கல்யாணம் பண்ணி ஒரு 5-6 மாதம் தான் இருக்கும்னு சொன்னான். ப்ளீஸ்டா, உன்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரிடி, நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல, தேங்க்ஸ்லாம் எதுக்கு? நம்ம ஸ்ரீ ஹாஸ்பிட்டல் தானே? ஆமாண்டா. எப்போ ஆப்ரேஷன் பண்ணணுமா?
நாளைக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பணத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. நான் கேட்டு சொல்றேன்டி அப்படின்னு சொன்னேன். 4 லட்சம் போதும்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், 8 லட்சமே நான் தந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு பேசின நம்பரை மட்டும் சென்ட் பண்ணி விடு, நானே போய் நேரில் கையில் கொடுத்துட்றேன். சரிடா, நான் நம்பர் தரேன், அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி இந்து. அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு பிரியதர்ஷினி. மறக்காம அந்த பொண்ணு நம்பரை அனுப்பி விட்டுரு. சரிடா. அப்புறம் ராஜா. என்ன இந்து? ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இல்லடா, நீ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றியோ அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான். அப்புறம் ஜீவாவை பத்தி எதுவும் விவரம் தெரிஞ்சதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல. நீ ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ண. என்ன? கண்டிப்பா ஷேர் பண்றேன்டா. ஆமா, நாளைக்கு காலையில போறியா இல்ல இப்பவே ஹாஸ்பிட்டல் போறியா? இல்ல இந்து, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நீ ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ண வைக்க சொல்லு, நான் காலையில வந்து பணத்தை கொடுத்துட்றேன். அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிடா, நான் போனை வச்சிடறேன். சரி இந்து. யார்கிட்ட போய் நான் கேட்கறது? நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். என்ன பண்றது? இந்துக்கு திரும்பி அடிக்கலாமா? இந்து தான் அடிக்கிறான், என்னன்னு கேட்போம். சொல்லு இந்து. பிரியா, என்னாச்சு இந்து? ராஜா 8 லட்சமும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாண்டி. என்ன, நிஜமாவா? நிஜமாதான். இப்பதான் கால் பண்ணி கேட்டேன், அவன் சொன்னான் 4 லட்சம் போதுண்டான்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நான் 8 லட்சமே நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் டி. சே, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? அப்புறம் நாளைக்கு காலையில ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிடு. ஓகேடி. ஆனால் எப்போ வந்து தருவாரு? இன்னைக்கு வர முடியாதான், கொஞ்சம் அசதியா இருக்கான். நாளைக்கு காலையில தான் வருவான். நேரில் அவனே வந்து உனக்கு கொடுத்துருவான். அவன் பேர் தெரியும்ல? எனக்கு தெரியும்டி. உன் ஃபோன் நம்பரை அவனுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அவன் ஃபோன் நம்பரை உனக்கும் சென்ட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் நீயே கால் பண்ணி கேட்டுக்கோ என்ன? ரொம்ப தேங்க்ஸ் டி. சே, நம்மளுக்குள்ளார எதுக்கு தேங்க்ஸ்? இப்போதாண்டி எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கு. சரி, ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் நான் வந்து பார்க்குறேன். சரிடி. அப்போ நான் ஃபோனை வச்சிடறேன். வச்சிருடி. ரஞ்சித். என்னடி, என்னாச்சு? ஆப்ரேஷன் பண்றதுக்கான பணம் கிடைச்சிருச்சு. அப்படியா? யார் தரேன்னு சொன்னா? நான் சொன்னேன்ல, இந்து கேட்டா ராஜா கண்டிப்பா தந்துருவாருன்னு. நாளைக்கு காலையில அவரே வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்டி. எப்படியாவது அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமாண்டா, நாளைக்கு காலையில அவர் வருவாரு. என்ன ஏதுன்னு அந்த பொண்ணை காமிச்சு நம்ம பணம் வாங்கி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சரிடி.